Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STCல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025க்கான ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 5 மார்க்கும் ப்ளஸ் அதே மாதிரி வந்து PTA 1 to 6 இருக்க 5 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும், ஷூராக நீங்கள் வந்து 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்தளவு ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் GR Success STCல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 2 மார்க் ப்ளஸ் PTA 2 மார்க்கில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் இருக்க 2 மார்க்கும் இந்த 5 மார்க் நீங்கள் கட்டாயம் கோத்ரூ பண்ணிங்களாவே ஷூராக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10 2 மார்க் 10 5 மார்க் அட்டன் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம். 29th ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 30th வந்து ஏரோ டயக்ராம். ஸோ இதில் இருக்க எல்லா 5 மார்க் எல்லாம் தெரியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் 31 வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் செகண்ட் சாப்டரில். இது எந்த ஃபார்முலா போடும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். SN = n/2 a+l. அதுக்கப்புறம் n கண்டு n = l - a/d+1. 32 வந்து XYZ காண்பாங்க. நெக்ஸ்ட் 33 வந்து GCD. 34 கிரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு புக் பேக்கில் கிடையாது, இது வந்து கிரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ராவில் வந்து அல்ஜிப்ரா வந்து கேட்டிருக்க ஸ்கொயர் ரூட். அதுக்கப்புறம் 35 வந்து பார்த்தீங்கன்னா AP டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போர் A டிரான்ஸ்போர் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் தீரம். நெக்ஸ்ட் கேவோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து 38th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விளக்கு கம்பத்தின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அடுத்தது வந்து கொஸ்டின் 39th வந்துன்னா நீரின் உயர்வு, தட் மீன்ஸ் மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுக்கப்புறம் டைஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின், இது கேட்காத கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின் ஏபியின் சமன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் செகண்ட் பப்ளிக் கொஸ்டின். 29th வந்து ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. A cross B intersection = A cross B intersection A cross A. நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், APGP தட் மீன் A - D A+ல கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் HCF. 32 வந்து XYZ. 33 வந்து ஸ்கொயர், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 34 பித்தாகரஸ் தியரம். 35 வந்து ரொம்ப முக்கியமான சம், ஷோ தட் இன் எ ட்ரையாங்கிள் த மீடியன்ஸ் ஆர் கான்கரண்ட். தட் மீன்ஸ் ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடு ஒரு புள்ளி வெளிச்சம். இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பப்ளிக்கில் நடுக்கோட்டின் சமன்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா B மற்றும் C ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரு கப்பலுக்கு இடையே உள்ள தொலைவு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்மளோட சேனல் GR Success டீச்சில் செப்பரேட்டாகவே நம்ம போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது 39th இடைக்கண்டத்தின் கலை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 1/3 πh R² + r² + R கியூபிக் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். 40th வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் கம்பேர் பண்ணக்கூடியது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட கம்பேரிசன். நெக்ஸ்ட் 41 வந்து என்ன கேட்டால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டைஸ் வந்து ப்ராபபிலிட்டியில். 42 கம்பல்சரி கொஸ்டின். இது இருக்குது புக்கில், கொஞ்சம் கிரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி சார் டெல்டா B² - 4AC = 0 வச்சு AX² + BX + C = A = 1 + M². நெக்ஸ்ட் B = 2MC. நெக்ஸ்ட் C = C² - A² கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து 1 more பப்ளிக் கொஸ்டின் 29th ஃபஸ்ட் சாப்டரில். 30th ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது வந்து செகண்ட் சாப்டர் கேட்டிருக்காங்க. 31 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில். 32 வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் கேட்டிருக்காங்க. 33 வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 34th வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா கம்பேர் பண்ணக்கூடிய ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் தேல்ஸ் தேட்டரும் கேட்டிருக்காங்க. அடுத்து 36th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 37th வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில். 38th ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணி எதில் கொடுத்துருக்காங்கன்னா டிக்னாமெட்ரியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39 வந்து மென்சுரேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 40 மென்சுரேஷன் ஆர்டன்ஸும் ரொம்ப முக்கியமானது. NCC NSS வந்து தட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டியில் கேட்குறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது என்ன X/A + Y/B = 1 கான்செப்ட் வச்சு போடக்கூடியது. அடுத்து 1 more பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், ஏரோ டயக்ராம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் சாப்டர் இருக்குது, 12 தரக்கூடிய மிகப்பெரிய காண்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 31 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, TN = A + n - 2 டிலே அப்ளை பண்ணி போடக்கூடிய. 32 வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னா டிவிஷன் ஆர் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் இப்போ இந்த ரேஷனல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணி ரெசிப்ரோக்கல் ரைட் சைடு ரெசிப்ரோக்கல் எடுத்து போடக்கூடிய சம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட். நெக்ஸ்ட் சூத்திர முறையில் சொல்லும்போது தட் மீன்ஸ் ஃபார்முலான்னு சொல்லும்போது X = -B ± √B² - 4AC/2A ஃபார்முலா போடக்கூடியது. நெக்ஸ்ட் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கேட்டிருக்காங்க. 36 வந்து ஜாமெட்ரியில் கேட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா ஜன்னலின் உயரம், ஹைட் ஆஃப் த விண்டோ. நெக்ஸ்ட் 39th வந்து பார்த்தீங்கன்னா வலைபரப்பு, தட் மீன்ஸ் CSAவும் TSAவும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 40th கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, கூம்பின் கனல், ரொம்ப சிம்பிள். தட் மீன்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் த கோன். 41 டைஸ் சம். 42 கம்பல்சரி பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சம், கேட் சம். 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பாருங்களா, Y - Y1/Y2 - Y1 = X - X1/X2 - X1 போடக்கூடியது. அடுத்தது 1 more பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஏரோ டயக்ராம் அப்படியே கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் செந்தில் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 5 + 55. நெக்ஸ்ட் வந்து XYZ. அதே மாதிரி இப்போ AB டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் எதில் இருக்கிற ஜாமெட்ரியில் இருக்கிற சம். இதை
இது வந்து டிக்னாமெட்ரி ஜாமெட்ரியில் இருக்க சம். ஆங்கிள் பைசெக்டர் தியரம், ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர், நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ 38 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குன்னா டிக்னாமெட்ரியில் 39th வந்து 39 40 ரெண்டுமே அருள் சம் ரொம்ப முக்கியம். மென்சுரேஷனில் இருக்குது. 41 ரிப்பீட்டட் கொஸ்டின் டைசம் கம்பல்சரி சம் ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்தது ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 39 இப்போ 29 வந்து ஃபஸ்ட் சாப்டரில் 33 + 33 + 333. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரேகாசம். 32 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் கூட 3 மாதிரிலாம் வந்து நேரிய சமன்பாடு தொகுப்பு தட் மீன்ஸ் XYZ சால்வ் பண்ணக்கூடியது. 33rd வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். 34th வந்து A² - 5A + 780 கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பீத்தாகரஸ் தியரம், நாற்கரத்தின் பரப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா கோஆர்டினேட்டர். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட்டை கொடுத்து குத்துக்கோட்டின் சம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த 2 பாயிண்ட்டுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2 போடக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதான பாருங்கள் என்ன y2 - y1/x2 - அதுக்கப்புறம் ஸ்லோப் பண்ணி பர்பண்டிகுலர் ஸ்லோப் எடுக்கணும். அப்போ ஸ்லோப் ஒரு பாயிண்ட்டும் y - y1 = m × x - x1 போடக்கூடியது. அதுக்கப்புறம் டிக்னாமெட்ரியில் போடக்கூடிய சம். நெக்ஸ்ட் 39th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் 40 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிட்ட 41 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் 42 கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டிக்னாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 29th வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் இருந்தீங்கன்னா 13 ஃபஸ்ட் சாப்டர் ஏரோ டயக்ராம். 31 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் மீன்ஸ் வந்து ஃபைண்ட் த சம் ரொம்ப சிம்பிள். சிக்மா கே கியூப் n 10+1/2 ஹோல் ஸ்கொயர் கம்பேர் பண்ணக்கூடிய ஸ்கொயர் ரூட் A² - 7 பார்த்தீங்கன்னா 5A + 782 தேல்ஸ் தீரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பளவு குத்துக்கோட்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா டூ ஷிப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் 39th எல்லாம் கேட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்க சம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து பார்த்தீங்கன்னா 41 வந்து டைசம். 42 கம்பல்சரி கிரியேட். இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் தட் மீன்ஸ் 7 + 77 + 770 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் 29 ஃபஸ்ட் சாப்டர் 13 ஃபஸ்ட் சாப்டர் கேட்டிருக்காங்க. 31 3 + 33 ரிப்பீட்டட் கொஸ்டின். 32 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். அதே மாதிரி வந்து 33 ரேகாசம். 34th வந்து பார்த்தீங்கன்னா AB டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். பித்தாகரஸ் தியரம், ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர். அதுக்கப்புறம் நேர்கோட்டின் சம் ரொம்ப முக்கியம். 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சந்திக்க புள்ளினா x, y தட் மீன்ஸ் 2 பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். எலிமினேஷன் மெத்தடில் கூட போட்டுக்கலாம். அடுத்தது இனியாக ஸ்லோப். அப்போ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா XYயும் இதில் வந்து நம்ம ஸ்லோப்பும் கிடைக்கும். y - y1 = m × x - x1 அப்ளை பண்ண சொல்லக்கூடிய சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தின் தட் மீன்ஸ் ஹைட் ஆஃப் த டவர் சொல்லும் போது டிக்னாமெட்ரியில் 39th கொஸ்டின் கேட்டால் மென்சுரேஷனில் 40th கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 41 வந்து பார்த்தீங்கன்னா டைசம் கம்பல்சரி சம் எதில் வந்து கேட்டிருக்காங்கன்னா எதாவது மென்சுரேஷன் கேட்டால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் பார்க்கணும். 29th 30 ரொம்ப முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. S1 S2 XYZ ஆல்ஃபா பீட்டா 5A ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேர்கோட்டின் சமன்பாடு கேட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிடுவோம். இதில் கம்பல்சரி சம் பாருங்கள். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒன் மோர் 29th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் சாப்டரில் ரேகா சம் A × B + AB + AC சம், பித்தாகரஸ் தியரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது எத்தனை வட்டம் இல்லை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 34 கம்பல்சரி வர நிறைய சான்ஸ் இருக்குது. 35 36 ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட் சாப்டர் வந்து. 37 வந்து செகண்ட் சாப்டர் இருக்குது. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். உள்ளுக்குள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டிங்களா போதும். 38 வந்து XYZ. 39th வந்து என்ன கேட்டிருக்காங்க வெளிப்பரப்பு தட் மீன்ஸ் மென்சுரேஷனில். 40 வந்து NCC NSM. 41 வந்து பார்த்தீங்கன்னா குத்துயிரம். 42 வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டினில் இருக்குது. இது யூனிட் டெஸ்ட்டில் இது வந்து எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா கோஆர்டினேட் சாப்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து PTA தேர்ட் அப்படியே கூட தேல்ஸ் தீரம், f(x), அதே மாதிரி செந்தில் சம்மு, 3 காயின் சம்மு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான என்ன அதிக நிலைப்படுத்தும் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கம்பேர் பண்ணக்கூடிய சம். அடுத்து வந்து செகண்ட் சாப்டர் கேட்டிருக்காங்க வாணி சம் ரொம்ப முக்கியமான சம். A² + B² = டை சம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூம்பின் கனளவு. நெக்ஸ்ட் மென்சுரேஷனில் கேட்டிருக்கா சம்மு. அதே மாதிரி செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் கம்பேர் பண்ணக்கூடிய சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42 வந்து சம் ரொம்ப முக்கியமான சம். தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது எதுக்குன்னா டிக்னாமெட்ரியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் சம் இதிலே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சால்வ் பண்ணக்கூடிய சம்மு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் கொடுத்துருக்க சம். நெக்ஸ்ட் வந்து யூசிங் குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடியது. ஸோ முதல்ல இந்த 1/x + 1 + 2/x + 2 = 4/x + சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் கொண்டு குவாட்ராட்டிக் ஃபார்முலா சொல்லி x = -b + r - √b² - 4ac/2 எழுதப்படக்கூடியது. ஏரோ டயக்ராம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம் ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். அப்படியே பார்த்தா PTA கொஸ்டின் பேப்பர். ஸோ 32 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் XYZ. இது 34th பாருங்கள் 4x² /
ஒய் ஸ்கொயர்னு ஒன்று அந்த இடத்துல இது ஸ்கொயர் ரூட் கிரியேட்டிவ் கொஸ்டின் இது நிறைய பப்ளியில் கேட்டிருக்காங்க. வர்க்க பூர்த்தி முறைன்னு சொல்லும் போது ஈக்குவல் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மெத்தடில் மட்டும் தான் போடணும். ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பக்கங்கள் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கம்பேரிசன் அல்ஜிப்ராலே இருக்குது இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் 38 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். 4 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்கும்போது அந்த ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸ்ஒய் 2 எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி ரெண்டாவது செகண்ட் கொடுத்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸ்ஒய் எடுத்துட்டு 2 பாயிண்ட்ஸ் வரலாம். ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் போடக்கூடியது. அதே மாதிரி டிக்னாமெட்ரி சம், நெக்ஸ்ட் இந்த கேன்வாஸ் சம், நெக்ஸ்ட் இந்த கார்ட் சம் எடுத்துட்டாங்க. நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடிய கோத்ரூ பண்ணி ஃபஸ்ட் சாப்டர் இருக்குது. அதேமாதிரி எஃப் ஆஃப் எக்ஸும் ஃபஸ்ட் சாப்டர் தான். நெக்ஸ்ட் 5 + 55. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் 32 வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். 33 வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமற்ற மதிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை எழுதி நீங்கள் அட்லீஸ்ட் டெஃபினிஷனாக படித்து வச்சுங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேர்தல் டெஃபினிஷன் படித்து வச்சுக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில தட் மீன்ஸ் ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கம்பேர்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் சாயுரம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீராக கொள்ளப்படுது தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் NCC NSS சாய்வினை பயன்படுத்தி சொல்லும் போது m = y2 - y1 / x2 - x1 சால்வ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. f of x 31th கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. 32 நிறைய டைம் கேட்டால் 33 வந்து XYZ, 31 ஸ்கொயர் ரூட், 35 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 36 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் திறம் கேவோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் த ஷிப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் இவ்வளோ பனிக்குள்ளே இருப்ப எத்தனை கூம்புகள் தேவை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேடின் உயரம், ஹைட் ஆஃப் த எம்பேங்க்மெண்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கார்ட்ஸும் நமக்கு எடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம கம்பேர் பண்ண ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், ஒன் மோர் PTA கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்பர் 33 ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அல்ஜிப்ராலருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் LCM. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா A × BC = AB × C மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரா கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாமெட்ரி கம்பேர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வலைபரப்பு தட் மீன்ஸ் LSA கம்பேர் பண்ணக்கூடியது. பனிக்குள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திட்டவிலக்கம் சராசரி கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 காயின் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 42 கீழே இருக்குவாங்க. ஒரு தொடர் வண்டி குறிப்பிட்ட நேரத்தில் சீரான வேகத்தில் கடக்கிறது. தொடர் வண்டி வேகம் 10 km/மணி அதிகரிக்கப்பட்டால் 2 மணி நேரத்துக்கு முன்னதாக குறிப்பிட்ட நேரத்தை அடையும். மற்றும் தொடர் வண்டியின் வேகம் 10 km/மணி குறைக்கப்பட்டால் 3 மணி நேரத்துக்கு பிறகு குறிப்பிட்ட நேரத்தை அடையும். அந்த தொடர் வண்டி அடைந்த ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க. ஸோ ஓவராலாக இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் நம்ம நிறையா இருக்குது. ஸோ எந்த கொஸ்டின் விடுறது எந்த கொஸ்டின் பார்க்க நமக்கே ஒரு டவுட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட எல்லா 5 மார்க்கும் ப்ளஸ் வந்து PTA கொஸ்டின். ஸோ இந்த 5 மார்க் மட்டும் பார்த்தா தான் எக்ஸாக்டாக. ஸோ இந்த 5 மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மினிட்ல இருக்கும். ஸோ இந்த எல்லா பப்ளிக் கொஸ்டின் மேலே PTA கொஸ்டின் இருக்கிற 5 மார்க் நீங்கள் எக்ஸாக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களாவே போதும். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 10 5 மார்க் கட் பண்ணலாம். 1 or 2 மிஸ் ஆனால் 9 5 மார்க் அட்டன் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் 5 மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட். நல்லா நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டினை நல்லா நீட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ எப்படி அட்டன் பண்ணுறது, ஒவ்வொரு 2 மார்க் 5 மார்க்கு கிராஃப் ஜாமெட்ரி நம்ம எப்படி அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க. இந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கும் போது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் PTA கொஸ்டின் பேப்பரும். அதுக்காக தான் நம்மளுடைய சேனல் GR Success STCல செப்பரேட்டாக பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா 2019 2024 வரைக்கும் கேட்டிருந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் PTA கொஸ்டின் பேப்பர் 1 மார்க் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம், 2 மார்க் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம், இப்போ 5 மார்க்கும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க. கட்டாயம் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க கொஸ்டினை தெளிவாக அட்டன் பண்ணிங்களா போது ஷூராக நீங்கள் நல்ல மார்க். திருப்பி நான் சொல்லக்கூடியது ஸ்டெப் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஸ்டெப்பு வந்து பார்த்து ரொம்ப தெளிவாக போடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.